உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தென் அமெரிக்க நாடான வெனிசுலா சில நிமிட இடைவேளையில் ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பேரதிர்ச்சியில் உறைந்துள்ளது. 7.1 மற்றும் 7.5 ரிக்டர் அளவில் பதிவான இந்த பேரதிர்வுகள் நாட்டின் பல பகுதிகளில் கட்டிடங்களை உலுக்கி மக்களை வீதிகளில் தஞ்சம் புக செய்தன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதால் அந்நாட்டு மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். வெனிசுலாவின் கரீபியன் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மோரோன் நகரை மையமாக கொண்டு முதல் நிலநடுக்கம் 7.5 ரிக்டர் அளவில் பதிவானது. சுமார் 13 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த அதிர்வு பல நகரங்களில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் அதிர்ச்சி அடங்குவதற்குள் அதே பகுதியிலிருந்து தென்மேற்கே சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் 7.5 ரிக்டர் அளவில் 2வது நிலநடுக்கம் தாக்கியது. வெறும் சில நிமிட இடைவேளையில் ஏற்பட்ட இந்த இரட்டை அதிர்வு மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட பல நகரங்களில் கட்டிடங்கள் பலமாக குலுங்கியதாகவும் சில இடங்களில் கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. இது குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் காட்சிகள் நிலநடுக்கத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த நிலநடுக்கங்களுக்கு பிறகு போர்டோரிக்கோ, அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் வெர்ஜின் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரூபா, குராகோ, போனாயிர் போன்ற தீவுகளும் ஆபத்தான அலைகளுக்கு உள்ளாகலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நிலைமையை ஆய்வு செய்த பின்னர் சுமார் 1 மணி நேரத்தில் அந்த எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. இதுகுறித்து வெனிசுலா அரசின் உயரதிகாரிகள் தெரிவித்துள்ள தகவலின்படி பல பகுதிகளில் கட்டிட சேதங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் இந்த பேரிடர் ஏற்பட்டதால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையே நிலநடுக்கத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் என்றும் உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார சேதங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சர்வதேச நில அதிர்வு கண்காணிப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. உயிரிழப்பு எண்ணிக்கை 10,000 முதல் 1 லட்சம் வரை இருக்கக்கூடும் என ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சேத மதிப்பீட்டு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நிலநடுக்கத்துக்கு பிறகான சூழலை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வரும் நிலையில் வெனிசுலா முழுவதும் அவசரகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.